அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க. அவங்க பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் 1/4 நூற்றாண்டாக நடக்குது. மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்கிறார்கள், ஆளுங்கட்சியா இருந்தோன்னா அதை நிறைவேற்ற தவறியிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள், கற்றறிந்த பெருமக்கள், உழவர் குடிமக்கள், எத்தனை கோடி உழவர்கள், எல்லாருமே உழவர் குடிமக்கள் தான். ஆனால் எல்லாருமே வீதியில் வந்து போடுறார்கள். வேர்வை சிந்தி நான் விளைய வச்ச நெல்லை ஒரு அகவிலையை, உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைக்க முடியாதா என்று வீதியில போட்டு இப்படி முளைக்க வைக்கிறீர்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி வீதியில் நின்று போராடுகிறான். பார்க்கிற எல்லாருக்கும் கோபம் வருகிறது. ஆனாலும் இத்தனை கோடி உழவர்கள் இருக்கும்போது எப்படி இந்த அக்கிரமக்காரர்கள், இந்த அநீதிக்காரர்கள், இந்த கேடுகட்ட, முறைகட்ட, தரங்கட்ட ஆட்சியை செய்கிற ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியுது? அப்ப யாரு மேல தவறு இருக்கிறது? இதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான். ஒரு ஆட்சியாளன், ஒரு ஆட்சி மோசமாக நடக்கிறது, ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சி செய்கிறான் என்றால் அதற்கு அவன் மட்டும் பொறுப்பல்ல, அவனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பு என்கிறார்.